வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ என்ன ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ண என் கடவுளாகிய உங்கள் எல்லாருக்கும் முதல் கண் வணக்கம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னென்ன நடந்திருக்கு, ப்ளஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, அதாவது டெய்லி அப்டேட்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் 4 நாள் கொஞ்சம் ஒரு ட்ரிப் போயிருந்தேன். ஸோ அதனால் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இன்றைக்கிலேருந்து நான் கண்டினியூ பண்ண போகிறேன். கண்டிப்பாக வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்க. இன்றைக்கான மார்க்கெட்டில் என்னென்ன அப்டேட் இருக்குது அப்படின்றத வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம போயிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஸோ பணவீக்கத்தில் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் உங்களோட ஓன் ரிஸ்கில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் இந்த பணவீக்கத்தோட டிஸ்க்ளைமர். ஸோ இதை படிச்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிட்டு ஒன் பை ஒன்னாக என்னென்ன நியூஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸே இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட் வந்து பெரிய சர்டினிட்டி இல்லை. மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபாலை தான் வந்து சந்திச்சிருக்கு. சென்செக்ஸ் வந்து ஒரு 324 பாயிண்ட் வந்து டவுன் ஆயிருந்துச்சு. அதேமாதிரி நிஃப்டி பார்த்தீங்கன்னா 108 பாயிண்ட் வந்து டவுன் ஆயிருந்தது. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்றதுக்கான ரீசன்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். வந்து ரீசன் வந்து இந்த Q3 ரிசல்ட் தான். குவார்டர் 3 வந்து ரொம்ப படுமோசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஆவரேஜ்லேருந்து கம்மியாக தான் எல்லாருமே வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே. அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது இந்த மார்க்கெட்டுக்கு. ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டு ஆல் டைம் ஹையை போய் தொட்டுட்டு சஸ்டெயின் ஆக முடியாமல் கீழே இறங்குறது மெயின் ரீசன் வந்து இந்த டேரிஃப் ட்ரம்ப். ஸோ செகண்ட் ரீசனாக வந்து இந்த Q3 வந்து ஒரு பேஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா Q3யும் நம்மளுக்கு வந்து சரியாக கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இருந்த பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே வந்து குறைஞ்சி தான் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட்டை வந்து. ஸோ அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இங்கே போயிட்டு இருக்கிறதால மார்க்கெட்டை வந்து சஸ்டெயின் பண்ண வைக்க முடியலை அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட்லேயும் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் கீழே விழு வச்சுட்டு இருக்காங்க. அதில் வந்து டாப் 10 நம்ம ரீசன் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ரீசனே வந்து இந்த டேரிஃப் ட்ரம்ப் தான். இவன் வந்து சும்மாவே வந்து நம்மளை பயம்படுத்திக்கிட்டே இருக்கான். அவனுக்கு வேறு வேலை இல்லையா என்னன்னு தெரியல. இப்போ கிரீன்லாண்டை வந்து நான் தூக்க போகிறேன், யூரோப்ஸ் எல்லாரையுமே நான் வந்து இது பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப இது பண்ணுறான். 25% டேரிஃப் போட்டிருக்கான் யூரோப் கண்ட்ரிஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ட்ராபேக் தான். அந்தாலும் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல. பட் ஆனால் நம்ம மார்க்கெட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பார்த்துக்கலாம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த Q3 தான் நம்ம பேசினபடி. Q3 வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கிறதால, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கிறதால ஒரு டவுன்ஃபாலை வந்து நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் ஒன்று. அதே மாதிரி எஃப்ஐஐஸ் வந்து இந்த மாதம் ஒன்லி ஃபார் திஸ் மந்த் வந்து 22,000 crores வந்து செல் பண்ணிட்டு வெளியே வந்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயரை நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டியும் வந்து இவங்க வந்து சேம் செல்லிங்கில் தான் இருக்காங்க. ஸோ அதை எப்போ நம்ம மாற்ற போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இதுதான் மெயின் ரீசன் இந்த மார்க்கெட் விழுறதுக்கான காரணம். அதே மாதிரி இந்த யூனியன் பட்ஜெட்டு. ஸோ இந்த பட்ஜெட்டை பற்றி நான் வந்து டீட்டெயில்ஸாக ஒரு வீடியோ போடுறேன். பட் ஆனால் இப்போதைக்கு இந்த யூனியன் பட்ஜெட்டில் வந்து இந்த சின்ன சின்ன எஸ்எம்இ கம்பெனிஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு ரீஃபார்மேஷன் இருக்கும் ஜிஎஸ்டியில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களாம். ஸோ அது எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு நியூஸை போடுவோம். என்ன ஜிஎஸ்டியில் சொல்ல வந்திருக்காங்க, என்ன டேக்ஸ் சொல்ல வந்திருக்காங்க, எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு இந்த சென்செக்ஸ்லேயும் ப்ளஸ் நிஃப்டிலையும் வந்து 2,00,000 கோடிக்கு மேலே வந்து செல் பண்ணிட்டு வெளியே வந்திருக்காங்க. அதாவது இன்வெஸ்டருக்கு எல்லாருக்குமே ஒரு 2,00,000 கோடி வரைக்கும் இன்னைக்கு வந்து லாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இண்டிவிஜுவலாக கிடையாது, ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட்டில். சரிங்களா? இப்போ நீங்கள் 1,00,000 ரூபா வச்சுருக்கீங்கன்னா 2,000 ரூபா குறைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி குறைஞ்சிருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி வந்து லார்ஜ் கேப்பை தான் வந்து போட்டு அடின்னு அடிக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸ்மால் கேப்பெல்லாம் ஓரளவுக்கு தான் கொஞ்சம் இறங்குன மாதிரி இருந்தது. ஸோ மேபி எஃப்ஐஸ் வந்து செல் தான் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சமாக செல் பண்ணுறாங்க ஸ்மால் கேப்பில் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ப்ளச் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 1.28 வரைக்கும் ப்ளச் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் சஸ்டெயின் பண்ண வைக்க முடியலை. ஸோ அடுத்த நியூஸாக நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஆர்எஃப்சி. ஸோ இந்த ஸ்டாக் யாருன்னா வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. ஏன் அப்படின்னா Q3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட Q3ல வந்து 10%, அதாவது இயர் ஆன் இயர் 10% வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1,800 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. அதேமாரி ஃபெல் பை 1.5. அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் கம்பேரிட்டிவ்லி 1% வந்து ட்ராப் தான் இருக்குது.
போன Q3க்கும் Q2க்கும் Q3க்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய மைனஸாக இருக்கும் இங்கே அப்படின்றது. பட் ஆனால் இது வந்து ஸ்ட்ராங்காக லாங் டேர்முக்கு க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குது ஐஆர்எஃப்சியில். அது ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லாங் டைம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு லக்கு அப்படின்னு சொல்லலாம், ஒரு வரப்பிரசாதம். அதாவது பழைய ஆக 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 தான் அதோட எப்படி சுவைக்க முடியும் அப்படி சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயம் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு. ஸோ பழைய ஆக 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 தான் நம்ம வந்து இதில் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி ரூ. 10 போடுறீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷம் கழித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூ. 10 வந்து ரூ. 50 ஆயிருக்கும் அப்படின்றது தான் என்னோட புரிதல் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான் இங்கேயும் பண்ணியிருக்கு. பட் ஆனால் 1% ட்ராப் ஆகிருக்கு. என்னன்றதை பார்ப்போம். இன்னைக்கு க்ளோஸ் ஆனது. நாளைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம். பட் ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் வந்து நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஐஆர்எஃப்சியை கொஞ்சம் ஏற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸ்டாக்ஸ் வச்சுருக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. யாருமே வந்து ஃப்ரெஷ் பை பண்ணாதீங்க இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை. நெக்ஸ்ட் எஃப்ஐஎஸ் டேட்டாஸ் பார்ப்போம். எஃப்ஐஎஸ் டேட்டாஸில் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவங்க 4000 கோடி போன வாரம்லாம் விற்றாங்க, இந்த வாட்டி 3000 கோடி விற்றுட்ருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஷியேட். பட் ஆனால் நம்மளால் சஸ்டெயின் பண்ண வைக்க முடியுமே கண்டி க்ரீனில் கொண்டு போக முடியாது. ஏன் அப்படின்னா லாபம் கொண்டு வர இவங்க அதிகமாக விற்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குன்றதால நம்மளுங்க வந்து லாபத்தில் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க எல்லா ஸ்டாக்கையும். ஸோ அது வந்து ஒரு ட்ராபேக். அதனால தான் மார்க்கெட்டு கீழே விழுது. பட் ஆனால் சஸ்டெயின் பண்ணுற அளவுக்கு கொஞ்சமாக கீழே விழ வைக்கிறாங்க டிஏஐஸ். ஸோ டிஏஐஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4234 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க. நம்ம மார்க்கெட்டை சஸ்டெயின் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பார்ப்போம் இவங்க எவ்வளோ நாள் தான் இன்னும் விற்க போகிறாங்க அப்படி சொல்லிட்டு கன்சிக்யூட்டிவாக விற்றுருக்காங்க. இந்த இயர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 1 டே மட்டும்தான் ஒரு 289 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. மீதி எல்லா நாளுமே செல்ல தான் இருந்திருக்காங்க. ஸோ இன்னும் எத்தனை நாள் கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி நிஃப்டியை பற்றி பார்ப்போம். நிஃப்டியில் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆனது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,653 ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் தான். பட் ஆனால் அங்கே சஸ்டெயின் பண்ண வைக்க முடியாமல் 25,494 அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து வந்துச்சு. ஒரு 200 பாயிண்ட் டவுன் ஆச்சு. அங்கேருந்து மறுபடியும் 25,653. அதுக்கப்புறம் அப்படியே வந்து கீழே விழுந்தது தான் விழுந்த மாதிரியே இருக்குது. ஸோ ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் இன்னைக்கு வந்து அப் அண்ட் டவுனில் இருந்தது. ஸோ அதுக்கான மெயின் ரீசன் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 3% கீழே விழுந்திருக்கு. ஸோ பெரிய பிக் பிளேயர் ஸோ விழுந்திருக்காரு. அதனாலேயே மெயினாக வந்து இது வந்து சஸ்டெயின் பண்ண வைக்க முடியல அப்படின்றது தான் இங்கே நம்ம ரீசனாக சொல்லணும். ஸோ அடுத்தது வந்து இதோட டெக்னிக்கல் வியூவை வந்து போய் பார்ப்போம். டெக்னிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து நம்ம போட்ட அதே ட்ரெண்ட் லைனில் தான் இருக்குது. இன்னும் சஸ்டெயின் ஆகுது. அதுக்கு அடுத்த ட்ரெண்ட் லைன் சேஞ்ச் ஆகலை. அதனால் நானும் இதில் வந்து மாற்றலை. கரெக்டாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சிருச்சு. ஸோ ட்ரெண்ட் லைன் அடித்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணி இந்த இடத்த அதை உடைக்க முடியாமல் மறுபடியும் கீழே இறங்கி மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து மறுபடியும் இது அடுத்த ரேஞ்சுக்கு வந்து 25,721க்கு ஃபஸ்ட் ரேஞ்சை வந்து ரீச் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து உடைக்கணும். உடைச்சாதான் 25,000க்கு மேலே வந்து இதனால் சஸ்டெயின் பண்ண வைக்க முடியும். அதாவது 26,000த்துக்கு போய் தொட முடியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு புரியுதா அப்படின்றத நீங்கள் பாருங்கள். புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. அதை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் புரியல அப்படின்னா நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம டைரெக்டாக வரைகிறது கிடையாது. இதில் வந்து நம்ம எங்கே இந்த கேப் அப் இருக்குது, அதே மாதிரி எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது, ஸோ அது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரெண்ட் லைனே வரைகிறோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நான் டெய்லியும் காட்டுறேன். பட் ஆனால் உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்றது எனக்கு எப்படி தெரியும்? ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இது புரிகிற மாதிரியே வந்து போட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் போயிடலாம். ஸோ சென்செக்ஸ்லும் சேம் சிமிலர் ஒரே சார்ட் மாதிரி தான் இருக்கும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சார்ட் மாறுச்சு நிஃப்டியும் சென்செக்ஸும். பட் ஆனால் இப்போ அது மாறலை. மறுபடியும் அதிலே கண்டினியூ ஆகுது. சேம் நம்ம அந்த ட்ரெண்ட் லைன்லேயே தான் இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. கரெக்டாக சப்போர்ட்டில் வந்து ஒரு எடுத்து மறுபடியும் மேலே ஒரு சஸ்டெயின் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே சப்போர்ட் லைனுக்கு வந்து இறங்கியிருக்கு. ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் இறங்கும் அப்படின்றத வந்து நம்ம வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இதில் வந்து கேப் அப் நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இது இறங்கிட்டு இருக்கு. ஸோ கேப் அப்பை ஃபில் பண்ணிச்சு அப்படின்னா நான் அடுத்தது வந்து இந்த கேப்பை வந்து வருதுனாலே நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்டிமேட் பண்ணுவேன். பட் ஆனால் இப்போதைக்கு அதில் பாசிபிலிட்டிஸ் இல்லை. பார்ப்போம் இதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வேறு யூஎஸ்க்கு வந்து 30% டேரிஃப் போடலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க போல். ஸோ அதுவும் எவ்வளோ அளவுக்கு வருதோ அதுக்கான இம்பேக்டை வச்சு தான் வந்து இந்த மார்க்கெட்டே சஸ்டெயின் ஆக போகுதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை போய் பார்ப்போம். நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஏஞ்சல் ஒன் வந்து வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதாவது இதை வந்து நான் வந்து டெய்லியுமே என் வீடியோவில் வந்து இந்த ஏஞ்சல் ஒன் வந்து வந்துடும். அதாவது 12ஆம் தேதியிலேருந்தே நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன்.
வாங்குங்க. இந்த ஏஞ்சல் ஒன் வந்து நல்ல ஒரு வாய்ப்புல இருக்கு அப்படி சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ பேர் இத பை பண்ணீங்க அப்படின்னு தெரியல. மேசிவான ரிட்டர்ன். அதாவது 15% ரிட்டர்ன் வந்திருக்கு இந்த 1 வீக்ல. ஸோ நீங்க நம்பல அப்படின்னா என்னோட வீடியோல போயிட்டு நீங்க ஒண்ணொன்னா கிளிக் பண்ணி பாருங்க. மார்க்கெட் அப்டேட்ஸ்ல கண்டிப்பா நான் வந்து ஏஞ்சல் ஒன்ன வந்து பேசாம இருக்க மாட்டேன். ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா பாட்டம் அதாவது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் போட்டு அழகா தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இத வந்து நம்ம நேத்து இந்த இடத்த வந்து மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இடத்த கரெக்ட்டா பிரேக் பண்ணிட்டு, இப்போ வந்து அது வந்து ஆல் டைம் ஆல் டைம் ஹைய நோக்கி போலனாலுமே, ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில வந்து ஸ்ப்ளிட் குடுக்குறாங்க. ஸோ இயர் கணக்குல நீங்க வந்து இந்த ஸ்டாக்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ரூ. 2800 நீங்க வந்து ஒரு ரூ. 2300ல வந்து நீங்க ஒரு 100 ஸ்டாக் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு அதோட ரேஞ்ச் வந்து ரூ. 2730 போயிருக்கும். பட் ஆனா உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஒரு ரூ. 3000 தொட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ. உங்களுக்கு ஒரு 100 ஸ்டாக் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அது அப்படியே 1000 ஸ்டாக்கா மாறும். ரூ. 300க்கு ஒரு ஸ்டாக் வந்துரும். பட் ஆனா, அது வளர்ச்சி எப்படின்னா, இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு வரும்போது, கண்டிப்பா ரூ. 1000லேருந்து ரூ. 1500 போனா கூட, உங்களுக்கு அதுல டபுள் அண்ட் ட்ரிபிள் த ரிட்டர்னா இருக்கும். ஸோ இதுதான் லாங் டர்மோட பவர் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இப்போ இப்போ பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, எனக்கு வேல்யூபிளா இருக்காது. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து அத வந்து இழந்துட்டோம் அந்த இடத்த. இப்போ வந்து ஜஸ்ட் வேடிக்கை பார்க்குறது மட்டும் தான் நல்லது. பட் ஆனா நான் இதில வந்து ஒரு 15% வந்து ப்ராஃபிட்ல இருக்கேன் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சிஜி பவர் பார்ப்போம். ஸோ சிஜி பவரும் வந்து நான் வந்து இத அடிக்கடி சொல்லலனாலும், நான் வந்து வாங்க வேண்டிய இடத்துல வந்து கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்டாக்க வந்து மெயினா வந்து இந்த எஃப்ஐஐஸ் பிளஸ் வந்து இவங்களோட கம்பெனிய வந்து நல்லா வந்து மேனிபுலேட் பண்ணுவாங்க. அதாவது நல்ல ஒரு அட்ராக்டிவான, பாசிட்டிவான ஒரு ஸ்டாக் இது வந்து சிஜி பவர், ஐசிசி இதெல்லாமே. இவங்களுக்கு என்னன்னா இப்போ வந்து ரீசென்ட்டா 900 க்ரோர்ஸுக்கு வந்து ஒரு யுஎஸ்லேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு சிப் மேனுஃபேக்சரிங்காக. ஸோ இதுதான் இவங்களோட பிக்கஸ்ட் ஒரு ஆஃபர்ன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான விளைவா தான் இன்னைக்கு வந்து ஒரு 5% ஏத்துனானுங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த சிஜி பவருக்கு. ஏன் அப்படின்னா, சிஜி பவர் வந்து ஆல்ரெடி டவுன நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ டெய்லியும் டவுன் ட்ரெண்ட்லயே இருந்தது. ஒரு சின்ன ஷார்ட் பவுன்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க யாருனா பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கே வந்து ஒரு ரூ. 40லேருந்து ரூ. 50 ரேஞ்சில வந்து நீங்க இத வந்து நீங்க எர்ன் பண்ணியிருக்கலாம். 5% உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கும். ரூ. 500 உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு 100 ஸ்டாக் வாங்குறீங்கன்னா, ஒரு ரூ. 50,000 இருக்கும். ரூ. 50,000க்கு ரூ. 54,000 இல்ல ரூ. 56,000 வர்றது வந்து வந்து நல்லது தானே! ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல தான் முடியும். பட் ஆனா நீங்க தான் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அததான் நான் சொல்ல வரேன். இவ்வளோ நேரம் வீடியோவ கவனிச்சதுக்கு ரொம்ப நன்றி மக்களே. ஸோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதுதான் நீங்க எனக்கு குடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட். அதே மாதிரி என்னோட போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அத பார்க்காதவங்க கண்டிப்பா போயிட்டு அந்த வீடியோவ பாருங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்றத மட்டும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி மக்களே. தேங்க் யூ.